Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.11 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் இது எல்லாமே என்னோட வீடியோஸ்ல இருக்கும். பிளேலிஸ்ட் தமிழ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 1.11 பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A ஈக்குவல்ஸ் கணம் A ஈக்குவல் 1, 2, 3, 4 மற்றும் கணம் B ஈக்குவல் 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. F colon A tends to B எனும் சார்பு f of x is equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. இந்த கொஸ்டின்ல 2 கணம் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க f of x. ஓகே, இந்த சார்பு நம்ம குறிப்பிடுவதற்கு இப்போ சார்பு குறிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஓகே, அம்புக்குறி படம் வச்சு குறிக்க முடியும், அட்டவணை வச்சு குறிக்க முடியும், வரிசை ஜோடிகள் வச்சு குறிக்க முடியும், வரைபடம் வச்சு குறிக்க முடியும். சார்பு குறிக்கிறதுக்கான வழிமுறைகள். அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம அந்த AB அதுக்கான சார்பை இந்த 4 வழிமுறைகள் மூலமாக குறிக்க போறோம். ஓகே, அப்போ இந்த ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். இதுல தீர்வு எழுதும் போது ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, கிவன் டேட்டா என்ன, A இருக்கு, B இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா இது எழுதினதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது அம்புக்குறி படம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் இது இன்புட். இது இப்போ நமக்கு என்ன அம்புக்குறி படம் எழுதணும்னாலும் டிரா பண்ணணும்னாலும் வரைபடம் வச்சு குறிக்கணும், என்ன குறிக்கணும்னாலுமே நமக்கு இன்புட், அதாவது ஃபர்ஸ்ட் முதல் கணம் தெரியணும், இரண்டாவது கணம் தெரியணும். இப்ப நமக்கு A முதல் கணம், B இரண்டாவது கணம் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலா இந்த ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 by 1 நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் தான் இந்த பியோட உறுப்புகள். ஓகே, அது வருதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்போ நமக்கு எக்ஸ் ஃபர்ஸ்ட்ல எக்ஸுக்கு பதிலா 1 அப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் 3, 4 இது எல்லாமே எக்ஸுக்கு பதிலா இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்கிறது அப்படின்றத செக் பண்ணும்போது f of 1 இங்க ஆல்ரெடி நமக்கு என்ன எக்ஸ்ல என்ன வேல்யூஸ் போடணும், 1, 2, 3, 4 இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ 3 3 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் 1. அப்போ 3 பெருக்கல் 1 3, 3 மைனஸ் 1 2. ஓகே, ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 2. அப்போ நம்ம இன்புட் 1 கொடுக்கும்போது அவுட்புட் நமக்கு 2 கிடைக்குது. நம்ம செக் பண்ணுவோம், இங்க 1 கொடுத்தப்போ அவுட்புட் இங்க என்ன இருக்கு, 2. ஓகே, இது கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம 2 கொடுக்க போறோம், 5 கிடைக்கும். 3 கொடுத்தா 8 கிடைக்கும். இன்புட் அவுட்புட்டை நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2 அப்ளை பண்ண சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of 2 ஈக்குவல் 3 பெருக்கல் எக்ஸோட வேல்யூ 2. ஓகே, மைனஸ் 1. 3 பெருக்கல் 2 என்ன, 6. 6 மைனஸ் 1 5. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் 3. அப்போ 3 அப்ளை பண்ணும்போது 3 பெருக்கல் 3 மைனஸ் 1. 3 பெருக்கல் 3 9. 9 மைனஸ் 1 8. ஓகே, இப்போ நமக்கு 2 5 8 கிடைச்சிருக்கு. இங்கேயுமே ஆன்சர்ல 2 5 8 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ என்ன, 4. இங்க 3 வரைக்கும் அப்ளை பண்ணியாச்சு, 4 அப்ளை பண்ணும்போது f of 4 இஸ் ஈக்குவல் டு 3 பெருக்கல் 4 மைனஸ் 1. 3 பெருக்கல் 4 என்ன, 12. 12 மைனஸ் 1 என்ன, 11. ஓகே,
அப்போ பியோட அதாவது ஆன்சர் வந்து நமக்கு 11 வந்திருக்கு. இங்க 15 இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 14 இருக்கு. ஆக்சுவலி 1 போடும்போது 2 கிடைக்கும், 2 போடும்போது 5 கிடைக்கும், 3 போடும்போது 8 கிடைக்கும், 4 போடும்போது 11 கிடைக்கும், 5 போடும்போது 14 கிடைக்கும். ஓகே, இங்க 5 இல்லாததுனால நம்ம அதை வந்து எழுத வேண்டாம், எக்ஸ் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்ன்றது ஒரு 2 கணங்கள் வச்சுட்டு நம்ம அம்புக்குறி வச்சு குறிக்க போறோம். ஓகே, நமக்கு தெரியும் 2 கணம் என்னன்றது, ஏயும் பியும் ஆல்ரெடி கொஸ்டின்ல இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் அம்புக்குறி படம் வரைஞ்சு அது குறிக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, அம்புக்குறி படம். அந்த அம்புக்குறி மார்க் வந்து அந்த ஆரோ மார்க் வந்து இம்பார்ட்டன்ட். அது இல்லாம படம் வரைஞ்சோம்னா அது கரெக்டா இருக்காது. அம்புக்குறி படம். அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு, இப்போ இங்க ஏல என்ன இருக்கு, பில என்ன இருக்கு. ஏல 1 2 3 4, பில 2 5 8 11 14. ஓகே, அப்போ நம்ம இத அம்புக்குறி படம் வச்சு குறிக்கும் போது ஏ கணம்க்கு ஒரு செட் இந்த இது டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் இது பி. ஏ, இது வந்து பி. இங்க ஏல என்ன இருந்துச்சு, 1 2 3 4. பில 2 5 8 11 14 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆரோ மார்க் வச்சு குறிக்க போறோம். 1 இன்புட் கொடுக்கும்போது 2 கிடைச்சது ஆன்சர் நமக்கு அவுட்புட். இது ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் இதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம், கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க எஃப். அப்போ 2 வந்து 2 இன்புட் கொடுக்கும்போது 5 கிடைக்குது, 3 இன்புட் கொடுக்கும்போது 8 கிடைக்குது, 4 இன்புட் கொடுக்கும்போது 14 11 கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கணம் வரைஞ்சு ஒரு ஆரோ மார்க் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து அம்புக்குறி படம். ஓகே, இதுதான் வந்து அம்புக்குறி படம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, அட்டவணை. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து அட்டவணை கேட்டிருக்காங்க. அப்போ அட்டவணைன்றது ஒரு டேபிள் ஃபார்மேட், அதாவது காலம் ரோஸ் வச்சு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நம்ம ஒரு அட்டவணை ஃபார்மேட்னா ரோ இருக்கும், காலம் இருக்கும், அதை வச்சு நம்ம குறிக்கணும் சார்பு. அப்போ அட்டவணை. இப்போ அட்டவணைன்றது இங்க நம்ம இன்புட்டை எப்படி எடுக்கிறோம், அவுட்புட்டை எப்படி எடுக்கிறோம்ன்றது. அதாவது நம்ம வந்து இன்புட்டை எக்ஸ், அவுட்புட் பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஓகே, எக்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து, அதாவது முதல் கணங்கள் எக்ஸ், இரண்டாவது கணங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன வேல்யூ இருக்கு, 1 2 3 4. இங்க 2 5 8 11 14. இதான் இங்க 14 எழுத முடியாது, ஏன்னா வந்து எக்ஸுக்கு வேல்யூ இல்லை. ஓகே, எக்ஸுக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான் நம்ம ஒய்யோட வேல்யூ எழுத முடியும் அட்டவணையில். ஓகே, அப்போ இதை வந்து அட்டவணை ஷேப்ல நம்ம வந்து குறிக்கும் போது அது அட்டவணை படம். ஓகே, இது வந்து எக்ஸ்ன்றது இன்புட், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அவுட்புட். ஓகே, இதுதான் வந்து அட்டவணை. அதுக்கப்புறம் மூன்றாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மூன்றாவது வந்து வரிசை ஜோடிகளின் கணம். ஓகே, வரிசை ஜோடிகள்ன்றது ஆல்ரெடி நம்ம என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும், பிளேலிஸ்ட் பார்க்கும்போது தெரியும். வரிசை ஜோடிகள்னா நம்ம வந்து
ஜோடி ஜோடியா செட் கணம் அடைப்புக்குறியில எழுதும்போது அது வரிசை ஜோடிகள் அந்த கான்செப்ட்ல வரும். இப்போ வரிசை ஜோடிகளின் கணம், வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் செட்ல முதல் கணம்ல இருக்கிற உறுப்புகளையும் இரண்டாவது கணம்ல இருக்கிற உறுப்புகளையும் நம்ம ஜோடி ஜோடியா கணம் அடைப்புக்குறிக்குள்ளாடி எழுதணும். அதுதான் வந்து வரிசை ஜோடிகளின் கணம். ஓகே, இங்க வந்து நமக்கு எக்ஸ்ல 1 இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ்ல 2 இருக்கு. அப்போ 1,2 அது ஒரு ஜோடி, 2,5 இன்னொரு ஜோடி, 3,8 இன்னொரு ஜோடி, 4,11 இன்னொரு ஜோடி. அது எல்லாமே வந்து நம்ம கணம்ன்ற அடைப்புக்குறியில எழுத போறோம். அதுதான் இப்போ நம்ம சார்பை தானே குறிக்கிறோம். சார்புன்றது இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன், அதனால அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் வச்சு குறிக்கணும். அதான் எஃப். ஓகே, இப்போ எஃப் நம்ம என்ன எழுதணும், இந்த வரிசை ஜோடிகள்ல வந்து கணம்ன்ற அடைப்புக்குறி ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டு என்ன எழுதணும், ஜோடி ஜோடியா இன்புட் அவுட்புட். ஓகே, அப்போ என்ன வரும், 1,2 1,2 தென் 2,5 3,8 4,11 இவ்வளோ ஜோடிகள் வந்து வரிசை ஜோடிகளின் கணமா வரும். ஓகே, இதுதான் வந்து தேர்டு கொஸ்டின். ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க, ஐ திங்க் ஃபோர்த் வரைபடம். லெட் மீ செக். ஃபோர்த் வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. அப்போ வரைபடம்ன்றது கிராஃப். நம்ம எங்க கிராஃப் வரை போறோம், வரைஞ்சிட்டு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இதெல்லாமே குறிக்கணும். ஃபர்ஸ்ட் வரைபடம். ஓகே, வரைபடம் அந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிட்டு நம்ம பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போறோம். அந்த பாயிண்ட்னா என்ன, இந்த புள்ளிகள் 1,2 2,5 இது எல்லாமே இந்த புள்ளிகளை வந்து நம்ம அந்த வரைபடம்ல மார்க் பண்ண போறோம். அதுதான் ஃபங்க்ஷனை குறிக்கிற மெத்தட். இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு கிராஃப் வரையும்போது இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சு, எக்ஸ் எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ் ஒய், ஒய் டேஷ் ஒய். ஓகே, இது வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் மையப்புள்ளி வந்து 0. எக்ஸ்ல வந்து நம்ம நார்மலா வந்து என்ன வேல்யூஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டே இருக்கும். சாரி, 1 2 3 4 5. ஓகே, தென் இங்க அதே மாதிரி ஒய் அச்சுலையும் குறிக்கும் போது 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்க மேல 11. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண போறோம். இந்த பக்கம் வரும்போது -1 -2 -3 -4 இந்த மாதிரி போகும். அப்போ இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்டா மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 1,2. ஓகே, 1,2னா எக்ஸ் அச்சுல 1 ஒய் அச்சுல 2 அந்த நம்பர் தான் வந்து அந்த பாயிண்ட்ல தான் மார்க் பண்ணும். அப்போ 1,2னா எக்ஸ்ல 1 ஒய்ல என்ன 2. அப்போ இந்த பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் 1,2. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் 2,5. 2ன்றது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சுல 5. அப்போ 2,5ஓட அது எந்த பிளேஸ்ல 2,5
கரெக்டா இந்த பிளேஸ்ல வரும். 2 கமா இதான் 2 கமா இந்த புள்ளிக்கான இடம். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் 3,8 அதாவது எக்ஸ் அச்சுல 3 ஒய் அச்சுல 8. அப்போ கரெக்டா இந்த 3 நேரே இங்க ஒய்ல 8 3,8 இதுதான் வந்து 3,8 புள்ளிக்கான இடம். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் 4,11 4 வந்து எக்ஸ் அச்சு 4 வந்து எக்ஸ் எக்ஸ் 4,11 ஒய் அச்சுல 11. இப்போ கரெக்டா மேல 4,11 இந்த கிராஃப் டிரா பண்ணும்போது ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கணும். ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி. ஓகே, இதுதான் வந்து வரைபடம் முறையில சார்பை குறிக்கிற முறை. ஓகே, இதுதான் வந்து எடுத்துக்காட்டு 1.11. அடுத்த எடுத்துக்காட்டு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye, take care. Thanks for listening.